ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு வெற்றி குரல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்துருப்பீங்க, நேருவா மோடியா? ஓகேங்களா? இந்தியாவின் மிக நீண்ட காலம் பதவி வகித்த பிரதமர் யார்? நரேந்திர மோடியா, ஜவஹர்லால் நேருவா? இந்த வீடியோவில் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி பேச போகிறோம். இது இல்லாத இன்னொருத்தரை பற்றியும் பேச போகிறோம். முதல்ல ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டாக நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிக நாட்கள் பதவி வகித்தவர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கார். இதனால் இந்தியாவோட நீண்டகால பிரதமர் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பேசுபொருளாக இருக்குது. அதுக்கான உண்மையான ரீசனை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, மோடியா நேருவா? இத்தனை நாளாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இந்தியாவில் ரொம்ப நாளாக பிரதமராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் டேரெக்டாக ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜவஹர்லால் நேரு விடுதலை அப்போவே நம்மளோட இந்தியாவோட பிரதமராக இருந்தார். சரிங்களா? அதாவது சொல்லப்போனால் ஆகஸ்ட் 15, 1947 ஆரம்பித்து அவர் இறக்குற வரைக்கும், அதாவது 1964 மே 27 வரைக்கும் அவர் தொடர்ந்து 16 வருஷம் 286 நாள் பிரதமராக இருந்திருக்காரு. ஆனால் நரேந்திர மோடி அவர் எலெக்ட் ஆனது 2014 மே 26. அன்னையிலிருந்து இன்னைக்கு கரண்ட்டாக சொல்லணும்னா இன்னைய டேட் ஜூன் 10, 2026 இது வரைக்கும் அவர் தான் நம்மளோட பிரதமராக இருக்கார். சொல்லப்போனால் 4400 நாள் ஆயிடுச்சு அவர் பிரதமர் பதவியேற்று. ஸோ மொத்த பதவி காலத்தில் வந்து பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு முன்னிலையில் இருக்கார். ஸோ இந்தியாவோட நீண்ட நாள் பிரதமர் பதவி வகித்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அதுக்கு இன்னமுமே கரெக்டான ஆன்சர்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு தான். ஆனால் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் இருந்து சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் மோடி. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சார், அவர் 16 ஆண்டு, இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதில் பார்த்தா ஜவஹர்லால் நேரு ஓகே, ஆனால் இவருக்கு ஏன் இந்த சாதனை வருதுன்னு பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு பதவியேற்றப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் கிடையாது. சொல்லப்போனால் விடுதலைக்கு அப்புறம் எலெக்ஷன் எப்போ நடக்குது? 1951 எண்டுலையும் 52 ஸ்டார்டிங்லேயும் தான் நம்மளோட எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்தது. அந்த டைம் பீரியடில் இருந்து தான் நம்ம ஜவஹர்லால் நேருவோட பீரியடை கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் அவர் பிரதமர் ஆனது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே ஆகஸ்ட் 15, 1947 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே அவர் பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதனால் அந்த டென்யூரை கணக்கு வைக்காமல் நம்ம எலெக்ஷன் நடந்த நாள்லேருந்து மட்டும் கணக்கு வச்சோம்னா நரேந்திர மோடி எலெக்ட் ஆன முதல் பிரதமர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வராரு. மற்றபடி அதிக நீண்ட நாள் பிரதமர் பதவி வகித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அடுத்ததுக்கு போவோம். இன்னும் ஒருத்தர் முக்கியமானவர் இருக்கார். யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி. இந்திரா காந்தி ஏன் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம மோடிக்கும் நேருக்கும் பார்த்த மாதிரி தான் மோடி எலெக்ட் ஆகி நீண்ட நாள் பதவி வகித்தவர். ஓகேங்களா? ஆனால் தொடர்ந்து நீண்ட நாள் பதவி வகித்தவர் அப்படின்னு பார்க்கலாம். எலெக்ட் ஆனதுக்கப்புறம் மிக அதிக நாள் பதவி வகித்தவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாயிண்டில் இந்திரா காந்தி திரும்பவும் உள்ள வராங்க. ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு இந்திரா காந்தி 2 டைம் கன்யூஸாக அவங்களோட பிரதமர் பதவி வகித்திருக்காங்க. சொல்லப்போனால் 1966 1977 வரைக்கும் ஒரு டென்யூர். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட ஆட்சி கவுந்திருக்கும், குறுக்க வந்து வேற ஒரு ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. திரும்பவும் 1980 ஆரம்பித்து 1984 வரைக்கும் அவங்க மீண்டும் பிரதமராக பதவி வகிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க மொத்தமாக பதவி வகிச்சதுன்னு பார்க்கும்போது 15 வருஷம் 350 நாள் எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் மோடி எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் ஆகி அதுக்கப்புறமா பதவி வகிச்சது இப்போ 12 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதிகமான நாட்கள் எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பதவி வகித்தவர் இந்திரா காந்தி. அதிகமான நாட்கள் பதவி வகித்தவர் கண்டினியூஸாக அப்படின்னு பார்க்கும்போது நரேந்திர மோடி. சரிங்களா? இப்போ 3 பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு 16 வருஷம் 286 நாள் பதவி வகிச்சிருப்பார். ஆனால் இவர் வந்து பாதி டென்யூர் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் வந்து நமக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு போகிறதுனால கணக்கில் வராது. ஆனால் அடுத்தது 2வது பிளேஸில் இருக்க போகிறவங்க இந்திரா காந்தி. அவங்க 15 வருஷம் 350 நாள் எலெக்ட் ஆனவங்க, ஆனால் கண்டினியூஸாக பிஎம்மாக இல்லை. நரேந்திர மோடி 3வதாக இருக்கார். அவர் 12 வருஷத்துக்கு மேலே பதவியில் இருக்கார், ஆனால் தொடர்ச்சியாக பதவியில் இருக்கார். இப்போ அவர் நிகழ்த்தின இந்த சாதனை அதுதான். என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிகபட்ச நாட்கள் கண்டினியூஸாக பிஎம் போஸ்ட்டில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா நரேந்திர மோடி. அப்ராக்சிமேட்லி 4400 டேஸ். சரிங்களா? சரி, ஏன் இந்த கொஷின் நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எந்த ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துக்கிட்டாலும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு டாபிக் இல்லாமல் இல்லை.
அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த வருஷத்தோட மிக முக்கியமான கொஷினாக இது இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளை குழப்பறதுக்காக இவங்க 3 பேரையும் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 விதமான கொஷின்ஸையும் ஃப்ரேம் பண்ணலாம். இந்தியாவின் நீண்டகால பிரதமர் யார்? யோசிக்கவே வேணாம், ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீண்ட காலமாக பிரதமர் பதவி வகித்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் இந்திரா காந்தி. ஓகேங்களா? தொடர்ச்சியாக அதிக நாட்கள் பதவி வகித்த பிரதமர் யார்? இதுக்கான ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இந்த 3 கொஷின்ஸையும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்காங்க. வேற ஒரு நல்ல ஒரு ஜிகே டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.